குடிக்கணும். நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு சொன்னேன். உழைச்சி போட்ட போடும் அட்டாசம் தாங்க முடியவில்லை. சரி. தேவாதி தேவர்களெல்லாம் நொறுங்கி போனார்கள். எப்பேற்பட்ட தேவலோகம் இப்படி ஆகிவிட்டது என்று கண்ணீர் வடித்தார்கள். சரி. சிவனிடம் போகலாமா? சிவன் தானே வரத்தை கொடுத்தார். அவரிடம் போய் இப்படி கேட்பது எப்படி? எங்கெல்லாம் போவது? பால்கடல் ஸ்ரீ நாராயணனை போய் பார்ப்போம். அவரிடத்துல தான் கேட்கணும். சரி. இதுக்கு என்ன செய்யணும்? நேரம் வைகுண்டம் போனோம். பால்கடலில் அந்த பாம்பனையில், பால்கடலில் அந்த பாம்பனையில் மறந்தாமல் பள்ளி கொண்டிருந்தார். பெரிகாலம் பாகம் மருடிவிட, திருமகளும் பாகம் மருடிவிட, திருமொழியை மூடி விழித்திருந்தார். திருமகளும் பாகம் மருடிவிட, திருமொழியை மூடி விழித்திருந்தார். பால்கடலில் போய் பார்க்குறாங்க. திருமணம் அப்படியே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி? அவர் தூங்குற மாதிரி தான் தெரியும். தூங்குற மாதிரி உலகத்தில் என்னென்ன நடக்குங்கிறத அவர் கண்வெளிக்குள்ள பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமையா. திருமகள் காலை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா. சரி. அங்கே போய் சொன்னாங்க, நாராயணா, பால்கடல் மாதவா, அதிமூலமே அநாத ரட்சகா, ஹரிஹரி அண்டிவரம் அடிவருக்கு எளியவா, அவள் தொடர் படர்ந்த வேதமே, கிருஷ்ணா முகுந்தா கிரியன் நாயகனே முராரியே, இந்த கொடுமையை தீர்க்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கள் ஐயா. அதெல்லாம் தெரியாதா? அவர் சொன்னார். என்ன? அவன் இங்கேயும் வந்தான். அப்படி அவன் சாகா வரவன்னு வாங்கினவனா, தேவர் மூவராட சாப்பிடுன்னு சொன்னானா, ஆமா, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியவில்லை. ஆட்படித்தான், திட்டினான். ஆமா, என்ன பெரிய பால்கடல், நாளைக்கு இது உர ஊற்றி தயிராக்கிடுவேன் என்று சொல்கிறான். என்னுடைய தேவியை திட்டுகிறான். சரி. நமக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. என்ன பழக்கம்? விருந்துன்னு வந்தாச்சுன்னா அவனை எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்றது இல்லை. அது நமக்கு ஆனாலோ ஆகாதாலோ விருந்துன்னு வந்தாச்சுன்னு சொன்னா அவரே அவர் என்ன பேசினாச்சு அவர் அவமானப்படுத்தி அனுப்பக்கூடாது என்பது ஆகம விதி. ஆமா, அதுக்காகத்தான் நான் பேசாம இருக்கேன். விருந்து வந்தாச்சுன்னா யார் வந்தாலும் நல்லா கவனிக்கணும்யா. ஆமா, உபசரணை செய்யணும். குடும்பத்தில் எப்படி நம்ம வீட்டுக்காரி வீட்டு வளசல் வரட்டும், உங்களுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியாது. ஆமா. என்னங்க என்னங்க எங்க அண்ணன் வந்திருக்கான் போய் கறி எடுத்துவாங்க. எங்க அண்ணன் கறி நல்லா சாப்பிடுவான். சரிமா, அந்த போய் கறி எடுத்து வந்துடுறேன். இது இந்த ஈரலை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஈரல் நல்லா திம்பான். சரி. அப்படியா? சரி, வாங்கி ஈரலை வாங்கிட்டு வந்துடுறேன். இது அந்த குடலை வாங்கிட்டு வாங்க. குடல் காலை இட்லிக்கு வச்சு திம்பா, நல்லா திம்பா. ஆமா, இட்லி நல்லா இருக்கும். இது நில்லுங்க, என்ன பறந்துக்கிட்டு இருக்கிய? அந்த தலைக்கறியை கேட்டு வாங்கிட்டு வாங்க. தலைக்கறினா அவ்வளோ பிரியமா சாப்பிடுவான். சரி, தலைக்கறியை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த ஆட்டு காலை வாங்கிட்டு வந்து சூப் போட்டு நல்லா சாப்பிடுவான். சூப்பு போட்டு கொடுப்போம். இப்போ அந்த ஆட்டில் என்ன மிச்சம் இருக்கு? ஆட்டையே பற்றிட்டு வந்துட வேண்டியது. சரி, அதை வாங்கி இதை வாங்கணும். சில்லறையாக வாங்கணுமா? அவ்வளோ வாங்கியாச்சு. ஆமாம், வாங்க வேண்டியதானே. இவ்வளவும் சாப்பிடுவான். சரி, பொம்பளை பசங்க தான். நம்ம வீட்டு ஆள் வரட்டும், ஒரு சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டு ஆள் வரட்டும். ஏமா முதலிக்குமே என் தம்பி வரான். வந்திருக்கான். எந்த தம்பி? எந்த தம்பி? எந்த தம்பி? தம்பியா? ஆத்தா ஒரு தம்பி தான் பெத்து போட்டுருக்கானும். ஒரு கடைக்கு பெத்து போட்டுருக்கான். எந்த தம்பி? ஆமா. சிவப்பா, ஏமா இது இங்கே வேலை செய்யறான், அட்டக்கம்பெனியில் வேலை செய்யறான், வாரான். அதான் உங்கள்கிட்ட சொல்லணும். அவன் எதுக்கு வரான்? எப்பா, எனக்கு புதுன்னு வருது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நீ அவன் தம்பிக்கு ரெண்டு புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு, ஆமாம், இந்த மினி பஸ்ஸில் ஏற்றி விட்டு, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுப்பு பக்கமே போக